இலங்கைக்கு வரும் டாலர்களில் திடீர் திருப்பம் வெளியானது தகவல். மீண்டும் விலை குறைக்கப்பட்ட 7 அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு சார்பாக முடிவெடுத்த ரணில் விக்ரமசிங்க. 2 நாட்களுக்கு மேம்பட்டு இல்லை மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். போராட்டக்காரர்கள் கைது. ஜெர்மனியில் வாழும் இலங்கையர் எடுத்த நடவடிக்கை. நாட்டை விட்டு வெளியேறினார் பசில் ராஜபக்ஷ. கோடபாய ராஜபக்ஷவை நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த உயர் நீதிமன்றம் அனுமதி. இலங்கையில் உள்ள தூதரகத்தை மூடுவதற்கு நோர்வே முடிவு. உண்டியல் முறை மூலம் கோடிக்கணக்கான பணம் பரிமாற்றம். வங்கி கணக்குகள் பரிசோதனை. தொடருந்து பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை. வெளிநாடுகளில் இருந்து இலங்கை பணியாளர்கள் அனுப்பிய பணத்தொகை கடந்த மாதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் புள்ளி விவரங்களின்படி இந்த ஆண்டு ஜூலையில் தொழிலாளர்கள் அனுப்பிய பணம் 279.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்றும் இதன்படி ஜனவரி ஜூலை 2022 மொத்த பெறுமதி 1889.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2022 ஆகஸ்டில் உத்தியோகபூர்வ வழிகளில் இலங்கை பணியாளர்கள் அனுப்பிய பணம் 325.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதன் அடிப்படையில் 2022 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலப்பகுதியில் அனுப்பிய பணத்தின் மொத்த பெறுமதி 2214.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதேவேளை 2022 ஜூலையில் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் அனுப்பப்பட்ட தொழிலாளர்களின் பணமானது 2022 தொடர்புடைய காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 50% குறைந்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் குறைக்கப்படுவதாக சதோச நிறுவனத்தின் தலைவர் பசந்த யாபா அபேவர்தன இதற்கேற்ப லங்கா சதோச ஊடாக 7 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பசந்த யாபா அபேவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை அரிசி, சிவப்பு பருப்பு, வெள்ளை சீனி மற்றும் அரிசி மாவு ஆகியவற்றின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் பெருந்தோட்ட மக்கள் வாழும் பிரதேசங்களில் அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக 1 கிலோ கோதுமை மாவினை 310 ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் 12 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் லங்கா சதோசாவில் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்வெட்டு தொடர்பான தகவல்களை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இன்று மற்றும் நாளை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதேவேளை நாளை மறுதினம் அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி 1 மணித்தியால மின்வெட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஏ தொடக்கம் டவுன்ஜி ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பகுதியில் 1 மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேலும் மாலை 6 மணி தொடக்கம் 9 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த மின்வெட்டு 1 மணி நேரம் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் வாழும் இலங்கையர்கள் ஐரோப்பாவில் உள்ள இலங்கையர்கள் என்ற அமைப்பின் சார்பில் இன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கோரிக்கை ஒன்றினை சமர்ப்பித்துள்ளனர். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பில் செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டன் லூகேக்கும் சோசலிச மற்றும் ஜனநாயக ஒற்றுமை முன்னணியின் துணைத் தலைவர் கப்ரியலா பிஷோப்புக்கும் இடையில் ஆளும் சமூக ஜனநாயக கட்சியான பெர்லினில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சந்திப்பு இடம்பெற்றது. அரசியல் காரணங்களுக்காக போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் எதிர் அரசியல் கருத்துக்களை கொண்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாகவும் ஊழல் அரசியல்வாதிகள் இலங்கையை எப்படி வங்குரோந்து ஆக்கினார்கள் என்றும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் தேர்தலை நடத்துமாறு கோரி ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் ஊடாக பிரேரணை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள இலங்கையர்கள் என்ற அமைப்பின் சார்பில் முகமது ரஸ்மி கலாநிதி சிசிர விதானச்சி சட்டத்தரணி அச்சலகுமாரி ஸ்ரீ பிரேமச்சந்திர கோடித்துவக் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
திருகோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணி ஒப்பந்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சீனகுடா எண்ணெய் தாங்கி பண்ணையை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்காக லங்கா ஐஓசி நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்ள அதிகாரம் வழங்கிய அமைச்சரவை பத்திரத்தின் சட்டபூர்வமான தன்மையை சவால் செய்து இந்த மனுக்களை எல்லை குணவன்ச தேரர், வேங்கமுவின் நாளகி மற்றும் வக்முல்லே உதித தேரர் ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தர்ஷன வேதுரவகே மனுக்களின் திருத்தத்திற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியுள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ அமெரிக்கா சென்றுள்ளார். நேற்று காலை அவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்கா நோக்கி புறப்பட்டுள்ளார். அவர் காலை 10:06 மணியளவில் எமிட்ரோஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK-651 விமானம் மூலம் துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷ ஜூலை 9ஆம் தேதி மக்கள் எழுச்சி காரணமாக நாட்டை விட்டு வெளியேற முயன்றார். அப்போது விமான நிலையத்திலும் குடிவரவு திணைக்களத்திலும் பயணிகள் எதிர்ப்பு காரணமாக அவர் திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. இதனை அடுத்து டான்ஸ்பிரன்சி இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ, பசுல் ராஜபக்ஷ, அஜித் நிபாட் கப்ரால் உள்ளிட்டோருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு அண்மையில் நீதிமன்றம் பயண தடையை தற்காலிகமாக தளர்த்தியது. இதன்படி பசுல் ராஜபக்ஷவுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே பசுல் ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நோர்வேயின் வெளிநாட்டு சேவையில் மேற்கொள்ளப்படும் கட்டமைப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாக இலங்கையில் உள்ள தனது தூதரகத்தை மூடுவதற்கு நோர்வே முடிவு செய்துள்ளது. நோர்வே அரசாங்கம் வெளிநாட்டு தூதரக பணிகளின் வலையமைப்பில் கட்டமைப்பு மாற்றங்களை செய்ய தீர்மானித்துள்ளதாக இலங்கைக்கான நோர்வே தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஐரோப்பாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள பல நோர்வே தூதரகங்களை வலுப்படுத்துவதை உள்ளடக்கியுள்ளதாக தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக 2023 ஜூலை இறுதிக்குள் கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகம் உட்பட வெளிநாடுகளில் உள்ள 5 நோர்வே தூதரகங்களை நிரந்தரமாக மூடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பில் உள்ள தூதரகத்தை மூடும் முடிவு நோர்வேக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் கொண்டுவரப்படும் புதிய நடைமுறை தொடர்பில் தொடருந்து பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடருந்து ஆசனங்களை முன்கூட்டியே ஒதுக்கிக் கொள்வதற்கான கால எல்லை நீடிக்கப்பட உள்ளது. தொடருந்து ஆசனங்களை ஒதுக்கிக் கொள்வதற்கான அதிகூற்று காலம் 14 நாட்களாக காணப்படுகின்றன. கால எல்லை 30 நாட்களாக நீடிக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமையவும் உயர்தர சேவையை வழங்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தொடருந்து பயணிகளுக்காக இது முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் தொடருந்து ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கான அதிகூற்று கால எல்லை 30 நாட்களாக நீடிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தின் தலைவர் சமந்தா பவர் 2 நாள் உத்தியோகபூர்வமாக இலங்கை வந்துள்ளார். இலங்கையின் நெருக்கடி நிலை தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அவர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடவும் சமந்தா பவர் திட்டமிட்டுள்ளார். மேலும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை எவ்வாறு சந்தித்து அவர்களின் வாழ்வை மீட்டெடுக்க ஆதரவு வழங்குவது என்பது குறித்தும் சமந்தா பவர் கவனம் செலுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. உண்டியல் மற்றும் ஹவாலா ஆகிய சட்டவிரோத முறைகள் மூலம் 2 மாதங்களில் 9 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள உண்டியல் மற்றும் ஹவாலா ஆகிய சட்டவிரோத பண பரிமாற்ற முறைமைகள் தொடர்பில் மத்திய வங்கி மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மடகஸ்காரில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது என்ற போர்வையில் உண்டியல் கடத்தல்காரர்களால் இந்த பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த கடத்தல் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் படிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் லக்ஸரி கேதல்
தலைமையில் விசேட குழுக்களால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.